அன்பார்ந்த சாய் நண்பர்களே, இன்னைக்கு நான் வந்து சிவன், பார்வதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நெறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதே மாரி தாங்க ஒரு கதையும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா, ஒரு நாரதர் என்ன பண்றாரு, ஒரு மாங்கனி எடுத்துட்டு வந்து சிவனுக்கும் கிட்டயும், பார்வதி கிட்டயும் குடுக்குறாரு. அப்படி குடுக்கும்போது அந்த சமயத்தில இருக்கிற பிள்ளையாரும், முருகரும் எனக்கு எனக்குன்னு போட்டி போட, அப்ப எல்லாரும் ஒரு பந்தயம் வச்சு யார் ஜெயிக்கிறான் அவனுக்கு அத குடுக்கலான்னு முடிவு பண்ணேன். என்ன பந்தயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்த யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் மாங்கனின்னு சொல்லிர்றாங்க. உடனே முருகர் என்ன பண்ணிறாரு, அவர் வாகனமான மயில் ஏறி உலகத்த சுத்த கிளம்பிறாரு. ஆனா பிள்ளையார் மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு எல்லார்கிட்டயும் கேட்குறாரு, உலகமா இருக்கிறது எங்க அம்மாவும், அப்பாவும் தானே. அப்ப நான் அவங்கள சுத்தி வந்தாலே அதுக்கு ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா எல்லாரும் சொல்ல. அவர சுத்தி வரும்போது முருகரும் வந்துடுறாருங்க. வந்தோன்னே பிள்ளையார்கிட்ட வந்து மாங்கனிய குடுத்தத பார்த்துட்டு கோவப்படுறாருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தாங்க. அதாவது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? முருகர் வந்து அவங்க சொன்ன மாரி உலகத்த சுத்த கிளம்புறாரு. ஆனா அதுக்கொத்த செயலா பிள்ளையார் செய்றாரு. இந்த மாரி தாங்க நம்ம பாபாவுடைய சொல்லும் செயலும் இருக்கோங்க. இத பத்தி தான் ஸ்ரீ சாய் சரிதத்துல அத்தியாயம் 4ல அழகா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? தாஸ்கனு அப்படிங்கிறவருக்கு வந்து எப்பயுமே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சுங்க. என்ன ஆசை அப்படின்னு பார்த்தோன்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி அந்த 3 நதியும் சந்திக்கிற ஒரு இடத்த தான் பிரயாகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்துக்கள் வந்து புனித நீராடல் செய்கிறது வந்து அவங்க பாக்கியமாக வச்சுருந்தாங்க. அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஏன் போகணும்னு நினைக்கிறாங்க? அப்போ தாங்க அவங்களோட பாவம்லாம் போய் கடவுள் கூட பயணிக்கிற மாதிரியே இருக்குமாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதேமாரி தான் தாஸ்கனுக்கும் ஆசை இருந்துச்சு. அவர் போய் நேராக பாபாட்ட கேட்டார். ஏன் தெரியுமா? துவாரகமாயில் யார் இருந்தாலும் அதுக்கு பாபாவோட அனுமதி வேணும். துவாரகமாயை விட்டு யார் எங்கே போகணுன்னாலும் அதுக்கு பாபாவோட அனுமதி வேணுங்க. அதனால தாங்க அவர் என்ன பண்ணார், போய் அனுமதி கேட்டார். பாபா இந்த மாதிரி எனக்கு பிரயாகை போகணும், உங்களோட அனுமதி வரும்னு கேட்டார். உடனே பாபா என்ன பண்ணார், சிரிச்சுட்டு, எப்பயும் ஒரு சிரிப்பு தானங்க இருக்கும் ஒரு முகத்தில், சிரிச்சுட்டே சொன்னாரா, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? ஏன் இங்கேயே நம்ம தான் பிரயாகை பார்க்கலாமே, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இவர் சொல்கிறார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அவர் சொல்லும் செய்யலும் நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. அப்போ உடனே என்ன பண்ணார், அவரை பார்த்துக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாஸ்கர் என்ன பண்ணார், அவருடைய வந்து தலையை வந்து பாபாவுடைய கால் பாதங்களில் வந்து வைக்கிறாருங்க. வச்ச உடனே என்ன ஆச்சு தெரியுமாங்க, அவருடைய இரு கார்கட்டை விரல்லேருந்து அப்படியே அந்த புனித நீர் வந்து பீச்சிட்டு சீராக வெளிப்பட்டதாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இப்படியும் ஒரு நடக்குமா அப்படிங்க வந்து ஆச்சரியத்தில் உறைந்து போயிட்டாருங்க. ஏற்கனவே நிறைய முறை நான் சொல்லியிருக்கேங்க, பாபா எப்பவுமே என்ன சொல்வார் தெரியுமா? அவர் எந்த ஒரு செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஏன்னா அவர் எப்பவுமே சொல்வார், நீங்கள் வந்து ஒரு ஜீவராசிக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொடுத்தா மாதிரி, அதேமாதிரி எனக்கு நெய்வேத்தியம் நான் சாப்பிட்டேன்னா நீங்கள் விருப்பப்படுற கடவுளே சாப்பிட்டா மாதிரி. இந்த மாதிரி தாங்க அவரோட சொல்லும் செயலும் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்நாளில் வந்து அவர் கூடவே பயணிக்கலாங்க. ஓம் சாய்ராம்.